Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கல்யாண வீட்டு டேஸ்ட்ல இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டான ரெசிபி. இது நம்ம எப்படி கல்யாண வீட்ல பண்ணுவோமோ அதே டேஸ்ட் நமக்கு வீட்ல ட்ரை பண்ண போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வத்த குழம்பு செய்யலாம் சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது ஜஸ்ட் அது கலர் மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடைசியாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கருகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வறுத்து ஒன்று பாருங்கள். அதில் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகியும். ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பவுட்ரு பண்ணதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவு சுண்டவத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். லைட்டாக அதோடைய கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி வரணும். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அது வறுபட்டு வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வாசனைக்காக ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக தட்டி போட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 6 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் அதில் இருக்க ஃப்ளேவர் இந்த ஆயிலில் நல்லா இறங்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு தக்காளி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா வதங்க விட்டுருங்க. அதாவது வெங்காயம் தக்காளியும் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலா இந்த வெங்காயத்தோட ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் அதாவது 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப தண்ணியாக ஏறக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே வற்றி வந்திருக்கு. நல்லாவே அதோடைய பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சுண்டை வத்தலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே இந்த குழம்புல இறங்கும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ எப்போலாம் அந்த சுண்டை வத்தல் குழம்பு வைக்கிங்களோ அப்போ அந்த பொடியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான பொடி. ஸோ நம்ம இதை சேர்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது ஃப்ளேவருக்காக தான். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு துண்டு அளவு பார்த்தீங்க அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கன்ஃபார்ம் இந்த வெல்லம் சேர்க்கணும். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான அப்படியே கல்யாண வீட்டில் கிடைக்கக்கூடிய சுண்டை வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.